ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். முள்ளங்கி பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பை வேக வைக்கணும். 200 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் போட்டு பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான பொருட்கள் போட்டாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்து வரும் பொழுது குக்கர் மூடி போட்டு 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போது 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு அதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்து வதக்கிக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இப்போது வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பருப்பை கலந்து விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போது ஜீரகம், மிளகு, பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். குழம்பு ஓரளவுக்கு கெட்டியானதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு தாளிக்கலாம். தாளித்ததை குழம்புல ஊற்றிடலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம்.